போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். நம்ம ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டினை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் இன்னைக்கு 2024 நடந்த ஒரு கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் கொஸ்டின்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரித்தெழுதுக. ஓகேங்களா? பிரித்தெழுதுகளை பொய் அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பொய் ப்ளஸ் அகற்றும், அதான் பொய் அகற்றும். ஓகேங்களா? பொய் ப்ளஸ் அகற்றும். ஓகேங்களா? பொய் அகற்றும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செந்தமிழ் இன்னும் சொல்லி பிரித்தெழுதுக. ஓகேங்களா? செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ். ஓகேங்களா? செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ். ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக 8 + திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 8 10 சொற்களுக்கு பின் வல்லினம் வரும். ஸோ இதில் மட்டும் ஒரு 8 மட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க. 8 திசை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் அருகுற எதிர்ச்சொல்னா, அருகுறன்னா அருகில் உள்ளது. இதோட எதிர்ச்சொல் வந்து தொலைவில். ஓகேங்களா? ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ அருகுறன்னா அருகில் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா? அருகுறன்னா அருகில் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இது எதிர்ச்சொல் வந்து தொலைவில். நெக்ஸ்ட் அணுகு என்பதோட எதிர்ச்சொல் வந்து அணுகுன்னா நெருங்கு. ஸோ அப்போ வந்து அதோட எதிர்ச்சொல் வந்து விலகு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா? அணுகுன்னா நெருங்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேங்களா? அதோட எதிர்ச்சொல் வந்து விலகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிங்க. உயர்தனைக்குறி அல்லாத பால்வினையை கண்டறிங்க. ஓகேங்களா? உயர்தனைக்குறிக்கு அல்லாது. ஸோ ஆண்பால் வந்து உயர்திணை தான், பெண்பால் உயர்திணை தான், பலர்பால் உயர்திணை. ஆனால் பலவின் பால் வந்து உயர்திணை கிடையாது. ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. நெக்ஸ்ட் கொழுந்து வகை அல்லாததை கண்டறிங்க. ஓகேங்களா? பனங்குருத்து இது கொழுந்து தான், நெல் துளிர் கொழுந்து தான், வேப்பம் கொழுந்து கொழுந்து தான். ஆனால் கீரை வந்து கொழுந்து கிடையாது, அடி வகை. கீரை தண்டு வந்து அடி வகை. ஓகேங்களா? அடி வகை தான் இது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். 8வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் தவறான செய்தி தரும் தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐக்கியமே தகவல்கள் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. இது கரெக்ட் தான். புறப்பொருள் என்பாமல் இருக்கிறவர்கள் ஏறுகோள் குறித்த செய்திகள் கூறப்படும். இதுவும் கரெக்ட் தான். 8 10 ஆகிய எண்ணுப்பெருக்கின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 8 திசை, அதில் வல்லினம் நல்லாவே மிகுந்து இருந்துச்சு. ஓகேங்களா? 8 திசை அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. அப்போ வல்லினம் மிகுந்து இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. 8 10 ஆகிய சொற்களின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி தான் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மரபு பிள்ளைகிட்ட இதை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோறு சாப்பிட்டான்னா அப்படி கிடையாது, சோறு உண்டான் அப்படி சொல்லிட்டு இருக்கும். சோறு உண்டான் அப்படின்னு இருக்கும். அம்பு எய்தான். ஓகேங்களா? அன்பு எய்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பால் பருகினான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பால் பருகினான். கூடை முடைந்தான். இது கரெக்டுங்க. ஆப்ஷன் டி கரெக்ட். மரபு பிள்ளைகிறத எழுதுக. எருது வந்து எக்கால இடும். ஓகேங்களா? இது கரெக்டு தான். எருது எக்காலம் இடும். கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். ஓகேங்களா? ஆனால் மயில் வந்து அகவும், அலரும் கிடையாது, மயில் அகவும். காகம் கரையும். ஓகேங்களா? எல்லாமே மரபு விளையாடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11வது பாருங்க. கொடிகட்டி பறந்த. ஸோ கொடிகட்டி பறந்தனா தனி புகழோடு விளங்குது. ஓகேங்களா? புகழ்பெற்று விளங்குது. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் கேட்டுறாங்க. கான்டினென்ட்னா என்னங்க? கான்டினென்ட்னா கண்டம். ஓகேங்களா? கான்டினென்ட்னா கண்டம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரி, கன்வர்சேஷன்னா என்னங்க? கன்வர்சேஷன்னா உரையாடல். ஓகேங்களா? கன்வர்சேஷன்னா உரையாடல். நல்லா வச்சுக்கணும். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஓகேங்களா? டிஸ்கஷன்னா கலந்துரையாடல், கன்வர்சேஷன்னா உரையாடல். நல்லா வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிங்க. கம்ப்யூட்டர்னா இதே தப்புங்க, கணினி தான் வரும். ஃபர்ஸ்ட் இதே கரெக்ட். நெக்ஸ்ட் கல்யாணம் என்பது 1000 காலத்து பெயர். ஓகேங்களாங்க? பிறமொழி சொற்கள் கல்யாணம் என்பது 1000 காலத்து பேர். ஓகேங்க? இது கரெக்ட் தான். அனுபவமே சிறந்த ஆசான். ஆசான்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது. ஸோ அதனால ஆசான்ங்கிறது தமிழ் சொல் போற்றக்கூடாது. ஆசிரியர். ஓகேங்களா? அதுதான் வரும். நெக்ஸ்ட் எவ்வகையான சொற்களையும் செயற்கைக்கோளின் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. ஓகேங்களாங்க? செயற்கைக்கோள். ஓகேங்களாங்க? இதுவும் தவறானது. ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் பாருங்க. உடலின் உறுப்பு ஒளி பொருள் மற்றும் வேறுபாடு வந்து சரியானது என்ன? உடலின் உறுப்பு வந்து எதுங்க? தலை. ஓகேங்களா? இது வந்து தலைனா கட்டுதல் அப்படின்னு சொல்றோம். இது இலைத்தலை. கலைனா மூங்கில் அப்படின்னு. தலை தான் சிரம். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் அறிவு பகுதி. ஒளிப்பொருள் வந்து அறிவு பகுதின்னு என்னங்க? கலை. ஓகேங்களாங்க? இந்த கலை தான் அறிவு பகுதி. கலைனா நாட்டிய கலை, அந்த மாதிரி கலை சொல்றாங்க. இதுதான் சரியான பொருள். அறிவு பகுதி கலை. ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈனா என்னங்க? கொஞ்சம் தவறான பொருள். ஓகேங்களாங்க? தவறான பொருளுக்கு வந்து ஈனா உயிரெழுத்து தானுங்க. ஒரு வகை பறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் கரெக்ட் தான். பகிர்ந்து கொடு ஈதல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட். ஆனால் அணிகலன் வந்து ஈனா இது கிடையாது. இது மட்டும் கரெக்ட். 20வது கொஸ்டின் பாருங்க.
வடு, முசு, குறும்பை, கச்சல் இது எல்லாமே இளமை பேருங்க, பிஞ்சு வகை. ஓகேங்களாங்க. ஸோ பிஞ்சு வகை, இது எல்லாமே பிஞ்சு வகை. இது வந்து மா, வடு, பலா, முசு, தென்னங்குரும்பை எல்லாம் பனை குரும்பை. ஓகேங்களா. தென்னங்குரும்பை, வாழை, கச்சல். ஓகேங்களாங்க. இது எல்லாமே இளம் பிஞ்சு வகைகளோடது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ கரெக்ட். 20வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து வயல். வயல்னா பலனம் செய் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா. கனல்னா நெருப்பு, இது சுடர்னால் நெருப்பு, தீனாலும் நெருப்பு. ஓகேங்களாங்க. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின் பாருங்க. கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து கேள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. கேள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் வேர் சொல்லின்னு தொழில் காணுங்க. பாடுனா பாடுதல்ங்க. ஸோ பாடுனா பாடுதல். ஓகேங்களா. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் பாருன்னு வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் வந்து பார்த்த. ஓகேங்களா. பெயரச்சம்னாலே பார்த்த அப்படின்னு சொல்லி தான் வரும். பார்த்த. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர் சொல்லின் பெயர் வந்து படினா படித்தல்ங்க. படினா படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின் பாருங்க. மைக்ரேஷன்னா வலசை போறாங்க, நகர்தல். ஓகேங்களா. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் வந்து மைக்ரேஷன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங்க. ஸோ வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நகர்தல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்றது, அதுவும் மைக்ரேஷன் தான். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 26வது கொஸ்டின் பாருங்க. அகரவரிசை விடி சொற்களை சீர்செய்க. அப்படிங்களா. நா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த நான் ஒரே ஒரு ஏ மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ கண்ணை முட்டி ஏவை டிக் பண்ணிக்கலாம். அகரவரிசை விடி சொற்களை சீர்செய்க. சா சி சு சே. ஓகேங்களா. சா தான் ஃபர்ஸ்ட் வரும். சா எங்க இருக்கு, சியில மட்டும்தான் சா இருக்கு. ஸோ நம்ம கண்ணை மட்டும் சியை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துது. ஆடுபவரின் கரகச்செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றன. ஸோ இது எப்படி இருக்குன்னா, கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு பதியும்படி செய்கின்றன. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஸ்பீடாக போகணும்னு நினைக்காதீங்க. ஸோ ஸ்பீடாக போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஒரு கேன்சர் ரிவிஷன் மாதிரி இதை பார்த்துக்கோங்க. 29வது கொஸ்டின் பாருங்க. ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்த அறநெறி மன்றங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி அப்படின்னு சொல்றாங்க. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிகின்றன. ஓகேங்களா. ஏ தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின் பாருங்க. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. ஓகேங்களா. எப்படின்னா, என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏ கரெக்ட். 31வது கொஸ்டின் பாருங்க. விடை வகைகள். பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் வந்து சுட்டி கூறுவது சுட்டு விடைங்க. ஓகேங்களா. சுட்டு கூறுறதுனால இது சுட்டு விடை. ஓகேங்களாங்க. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின் பாருங்க. உனக்கு கதை எழுத தெரியுமான்ற கட்டுரை எழுது. ஸோ இனமொழி. கதை கட்டுரைக்கு இனமானதான சொல்றாங்க. அதனால இது இனமொழி விடை. ஓகேங்களா. இனமொழி விடை. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின் பாருங்க. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று சுட்டி கூறுவது. ஓகேங்களா. சுட்டி கூறுவதனால இது சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவாங்க. பி கரெக்ட். 34வது கொஸ்டின். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாட மென்பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. எது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தது. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றான். இந்த கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட் மாறாம அப்படியே கேட்டுருக்காங்க. அப்படியே கேட்குறாங்க. ஸோ கொடுக்குற லைன் ஒரு லைன் கூட மாறாம அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நல்லா படிச்சவங்க. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளும் வெளிப்படை விடைகள். ஓகேங்களா. இது எல்லாமே வெளிப்படை விடைகள். நெக்ஸ்ட் செய்வினை செயற்பாட்டு வினைகளை கண்டறிதல். குமரன் ஓவியம் வரைந்தான்கள் செய்வினைகள். குமரனால் ஓவியம் வரையப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினைகள். வரையப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களாங்க. ஸோ வரைந்தான் அப்படிங்கிறதுனால இது செய்வினை. பிறவினை சொற்றடை கண்டறிங்க. கபிலன் திருந்த செய்தான். ஓகேங்களா. கபிலன் யாரையோ திரும்ப செய்கிறான். இன்னொருத்தன் தான் திரும்ப செய்தான். அதனால இது பிறவினை. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ கரெக்ட். 39வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. ஸோ பட்டதுன்னு வந்ததுனால இது செய்யப்பட்ட வினை நம்ம அடித்து சொல்லிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இடி விழுந்த மரம் போல இதுவுமே பொருள் விளக்கம் வந்து துன்பம். ஸோ ஒரு மரத்தில் இடி விழுந்து அது பட்டு போய் துன்பமாக மாறிடும். ஸோ அதனால அது வந்து துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா. 41வது எம்பலம்னா என்னங்க. எம்பலம்னா சின்னம். ஓகேங்களா. இந்த எம்பலம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சின்னம். ஓகேங்களாங்க. ஸோ நெக்ஸ்ட் டெரிட்டரினா நிலப்பகுதி. டெரிட்டரினா நிலப்பகுதி. ஓகேங்களா. அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிங்க. கோனிக்கல் ஸ்டோர்னா குமிழிக்கோள். ஓகேங்களாங்க. இது கரெக்டாக. இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். ஓகேங்களாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொலி கூடம். டிராபிக்கல் சொன்னால் வெப்பமண்டலம். எல்லாமே கரெக்டு தான். ஆனால் கொஸ்டின் பாருங்க. அலுவல் சார்ந்த கலை சொற்கள் எது அலுவலகத்தில் பயன்படுத்துவாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா.
ஏதாச்சும் மீட்டிங்னா நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் போடுவாங்க. அதனால அலுவல் சார்ந்தது வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் கரெக்ட். ஓகேங்களா. சரி, கடைக்கு போவேன்ற நாளைக்கு போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கூறுறதுனால இது மறை விடை. ஓகேங்களா. எதிர்த்து கூறுறதுனால இது மறை விடை. 45வது கொஸ்டின் பாருங்க. பிளாக் போர்டுனா என்ன? கரும்பலகை. ஓகேங்களா. பிளாக் போர்டுனா கரும்பலகை. 46வது கொஸ்டின் பாருங்க. இதில் தவறான இணை எதுங்க? கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. ஓகேங்களா. இது கரெக்டு தான். ரிப்பீட்னா மிகுதியாக இல்லைங்க. ரிப்பீட்னா மீண்டும். ஓகேங்களா. மீண்டும். ரிப்பீட்னா ரிட்டர்ன் செய்கிறது. அதனால ஈக்குவல்னா சமமாக இது கரெக்ட் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. யூஸ்னா பயன்படுத்துறதும் கரெக்ட். நெக்ஸ்ட் அடல்ட்ரேஷனா நீங்க கலப்படம். ஓகேங்களா. அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஓகேங்களா. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தவறான ஊர் பேர். தஞ்சைனா தஞ்சாவூர் கரெக்ட் தான். நெல்லைனா திருநெல்வேலி கரெக்ட் தான். மயிலைனா மயிலாடுதுறை இல்லைங்க, மயிலாப்பூர். மயிலாப்பூர் தான் மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுகைனா புதுக்கோட்டை கரெக்ட் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான. நெக்ஸ்ட் 49வது கொஸ்டின் பாருங்க. சைதைனா சைதாப்பேட்டை கரெக்ட் தான். கும்பைனா குடந்தைங்க. குடந்தைனா கும்பை. மயிலைனா மயிலாப்பூர் கரெக்ட் தான். நெல்லைனா திருநெல்வேலி கரெக்ட் தான். 1, 3, 4 கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் சைதைனா சைதாப்பேட்டை இப்போ தானே பார்த்தோம். புதுகைனா புதுக்கோட்டை இது கரெக்ட் தான். புதுவைனா புதுச்சேரி இது கரெக்ட் தான். நாகைனா நாகப்பட்டினம். ஓகேங்களா. இப்போ 1, 2, 3, 1ங்க. ஸோ ஆப்ஷன் 4. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 51வது கொஸ்டின் பாருங்க. நிறுத்தற்குரிய அதிகம். ஓகேங்களா. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில் என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஓகேங்களாங்க. ஸோ ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி ஒரு கமா வரும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து இது கரெக்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் சி கரெக்ட். சரியான நிறுத்தற்குடி. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 39,000. ஓகேங்களா. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 39,000. மன்னர் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர். ஓகேங்களா என்று இது பொதுவாக பாடுகிறது. ஸோ ஆப்ஷன் பி இது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குடி. நல்லவே வெல்லும் தீயவை தோற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களாங்க. நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின் பாருங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருக்கில் எது எழுத்து வழக்கில் அமைய சொல்லுதுன்னா சொல்லுகிறேன் சொல்கிறேன் அப்படின்னு எல்லாமே பேச்சு வழக்கு. நான் சொல் மட்டும் எழுத்து வழக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எது பின்வருவனத்தில் எழுத்து வழக்கில் அமைய சொல்லி கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. செல்க, வருக, படித்தன் இது எல்லாமே எழுத்து வழக்கு. குந்திக்க அப்படின்னு சொல்றது பேச்சு வழக்கு. ஸோ குந்திக்கன்னா உட்காரு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின். சரியான எழுத்து வழக்கு தொடர்மே தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நேற்று வந்தாயான்னு அப்படின்னு நேற்று வந்தாயா வந்தியா அப்படின்னு சொல்லல வந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் டி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிங்கமோட குருளைங்க. சிங்கத்தோட இளமை பொருள் என்னங்க? குருளை. இது கரெக்ட். நெக்ஸ்ட் 58வது பசுனா கன்றுங்க. பசுவோட இளமை பொருள்னா கன்று. பசுனா கன்று. சுவர்னா எழுப்பினான் அப்படி சுவர் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டுதாங்க இருக்கும். சுவர் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். சுவர் எழுப்பினான். ஓகேங்களா. ஆப்ஷன் டி கரெக்ட். பொருத்தமான காலம் கண்டறிக்கும். நான் வந்தேன்னா எதிர்காலங்க. நான் வந்தேன்னா இங்கே இறந்த காலம். ஓகேங்களாங்க. கவிதை ஏற்றினால் அப்படின்னா இதுவும் இறந்த காலம். இது கரெக்ட். எதிர்காலம் தப்பு. மேடையில் பேசுவேன்னா எதிர்காலம். மழை பெய்ததுன்னா இறந்த காலம். இது எல்லாமே தப்பாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. நிகழ்காலத்தை குறிப்பது வந்து நடக்கிறது. நடக்கிறது இதுதான் நிகழ்காலம். ஓகேங்களா. சிரி என்ற வேர் சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. ஸோ சரினா சிரிப்பால் தான் எதிர்காலம். ஓகேங்களா. ஆப்ஷன் சி கரெக்ட். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா. அறநெறிச்சாரம் பாடல் எழுதியவர் முனைப்பாடியார். ஓகேங்களா. அறநெறிச்சாரம் பாடல் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்றீங்களா? இது எழுதுனதுன்னா முனைப்பாடியார் தான் இதை எழுதினார். ஓகேங்களா. முனைப்பாடியார் டி கரெக்ட். தீ விபத்து ஏற்பட்ட செய்யக்கூடாதவை யாவை அப்படின்னு சொல்லிட்டு தீவிர யாவை. டி கரெக்ட். நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின் பாருங்க. மீனா சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால்னு வரும். அப்படிங்களாங்க. ஆகையால் அவருடைய மாணவர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். ஓகேங்களா. ஆகையால் ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கீழ்கண்டோம் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுத்து. பண்பிலான் பெற்ற பரிந்துரையும் அன்பாக களம் தூய்மையால் தேர்ந்தெடுத்து. தூய்மையால் பெற்ற பாத்திரத்தினால் வைக்கப்படும் பால் திருந்துவிடும். அது போல. ஓகேங்களாங்க. இதுல அது போல அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பு சொல்றது. நற்பண்பு இல்லாமல் பெற்ற பெருந்தோளும் யாருக்கு பயனை தரும்? பி கரெக்ட். இருபொருள் தனியாக ஆக்குதல்னா செய்தல் அப்படின்னு சொல்றது. ஆக்குதல் செய்தல் அல்லது சமைத்தல். ஓகேங்களா. செய்தல் சமைத்தல் அப்படின்னு. ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மதலை. ஓகேங்களா. மதலை
ஏணி சாத்திய மதலை அப்படின்னு சொல்லிட்டுனா வராது, இது வராது. மானம் ஊன்றிய மதலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா, மானம் ஊன்றிய மதலை அப்படின்னு அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது ஓகேங்களா, தலைவர் தமது கையால் பரிசு பெற்றார். தனதுங்கிறது ஒருமைங்க, ஆனால் தலைவர்ங்கிறது ஒருமை தான், சிறப்பு கருதி இதில் தமது அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. மாணவன் தனது கையால் பரிசு பெற்றுக்கொண்டான் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. மாடுகள் தமது தலையாட்டின தலைவர் தமது வீட்டை வழங்கினார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சால உரு தவ நனி கூர் களி இது எல்லாமே மிகுதி ஓகேங்களா, இது எல்லாமே மிகுதி என்ற பொருள் தர்றது ஓகேங்களா. ஆப்ஷன் சி கரெக்ட். 73வது உயர்ந்தோங்கு மலை இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன, அவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. உயர்ந்தோங்கன்னா உயர்ந்து ஓங்கும் ஓகேங்களா, ஓங்கு ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் 74வது கொஸ்டின் பாருங்க, நகைனா அணிகள் இன்னொன்று புன்னகை. சிரிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆப்ஷன் சி கரெக்டாக. நெக்ஸ்ட் பாரினா வள்ளல்ங்க, பரினா குதிரை. ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கும். 76வது கொஸ்டின் பாருங்க, மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினார் ஓகேங்களா. இது கரெக்டு தான். காரணம் பாருங்க, மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது ஓகேங்களா. காரணம் தவறு, இது வந்து தவறு. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த கூற்றுக்கு காரணம் அது இதுதான் கேட்டீங்கன்னா இது இல்லை, அதனால. நெக்ஸ்ட் கோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி கரெக்ட். 78வது கொஸ்டின் காஸ்மிக் ரேக்னா விண்வெளி கதிர். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் நூல்னா த்ரெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நூல்னா த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாண்டுன்னா எங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாண்டுன்னா என்ன மீனிங்னா எங்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஏன் வந்து ஈன்றுன்னா பெற்றுங்க, ஈன்றுன்னா பெற்று, கொம்புன்னா கிளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிமதுரம்னா மிகுந்த சுவை, குரங்குன்னா கவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ 4 1 2 3 ஆப்ஷன் சி கரெக்ட். 82வது கொஸ்டின் பாருங்க, தகுந்த சொல்லை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் ஓகேங்களா, பொருள் வாங்குவோர் நுகர்வோர். நெக்ஸ்ட் ஆனா ஆடு ஆ நிறை ஓகேங்களாங்க, ஆண் நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒளி கற்றை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒளி கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. கல் குவியல் ஓகேங்களா, கல் குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 3 2 1 ஆப்ஷன் பி கரெக்ட். 84வது கொஸ்டின் கட்டளை தொடரை கண்டறிக. அப்துல் நேற்று வந்தான்னா செய்தி தொடர். அப்துல் நேற்று வருவித்தான்னா இது பிறவினை, இது நாற்காலி அப்படின்னு சொல்லி செய்யுது. ஆனால் பூக்களை பறிக்காதீர்னு சொல்றது வந்து கட்டளை. பூக்களை பறிக்காதீங்கிறது கட்டளை. ஆழத்து மேலே கோவலை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இதோட பொருள் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள். இது என்ன பொருட்கோள்னா கொண்டு கூட்டு பொருட்கோள் தான் வந்துள்ளது. பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? பொருட்கள் மொத்தம் 8 வகைப்படும் ஓகேங்களா. பொருட்கள் மொத்தம் 8 வகைப்படும். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின், விருந்தினரும் அறிவியரும் நெருங்கி உள்ள மேன்மரும் முகமலர் போல இந்த விருந்தை பற்றி கூறும் வந்து கலிங்கத்து பரணி. ஸோ இந்த வந்து கலிங்கத்து பரணி. நெக்ஸ்ட் ஒரு ஓர் சரியாக உள்ளது. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது புக்கில் உள்ள கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின், சரியான தொடர்பை கண்டறிங்க ஓகேங்களா. அருமருந்தான உணவே நம் தமிழ் மக்கள் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து சொற்கள் வந்து நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அறிந்தும் உணவே அறிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி கரெக்ட். பிள்ளையை திருத்தலுக்கு ஓர் புத்தகம் வராது, ஒரு புத்தகம் இங்கே வந்து ஒரு புத்தகம் அப்படிங்களா. பி கரெக்ட். சொல்லும் பொருளும் வாரணம்னா யானைங்க ஓகேங்களா. வாரணம்னா யானை, சூரன்னா வீரன்ல, பரினா குதிரை, கமுகுன்னா பாட்டு. 4 3 2 1 ஆப்ஷன் பி கரெக்ட். 91வது கொஸ்டின், சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுத்தலுங்க. வருக்கைனா பலாப்பழம், வருக்கைனா பலா பழம். புல்னா பறவை, இந்த புல்னா தான் தாவரம். மடிவுன்னா சோம்பல், அல்லல்னா சோறு. சரி கரெக்ட் தான், ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கழனினா வயல், கழனினா வயல். சமர்னா போர், களம்னா கப்பல், ஆலினா கடல். அப்போ 4 3 1 2 ஆப்ஷன் பி கரெக்ட். 93வது கொஸ்டின் பாருங்க, ஒருமை பன்மைக்கூட ஈஸ்ட்மேன் என்பார் படச்சொல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் ஓகேங்களா. இது கரெக்ட் தான், ஆப்ஷன் சி கரெக்ட்.
ஒருமைப்பன்மை மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. இது கரெக்டு தான். ஏ கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஒருமைப்பன்மை பிழை நீக்கல காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்காணும் பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பத்தி என்னன்னா, முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய உரை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விட்டது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சத்தில் ஆளப்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். அங்கச்சிங்கம் என்று போட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய உறவு கொண்டார். எங்கள் விடுதலை போரில் பங்கேற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் விடுதலை போரில் பங்கேற்றவர். அவர் உரை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் சிறையில் அடைத்தது. அவர் வந்து சிறையில் அடைத்திருக்கும். மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வந்து வாய்ப்பூட்டு சட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 99 தேசியம் காத்த செம்மல் என்று தெரிவிக்க தான் அவர் செய்திருப்பார். நெக்ஸ்ட் வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா. நம்ம இவ்வளோ 100 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ நம்ம நாளைக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.